வணக்கம் காவ்யா செல்வரூபன். வணக்கம். முதலில் உங்களுக்கும், உங்களுடைய பெற்றோருக்கும், பாரதி பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்திற்கும் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. பிசிஇ தமிழ் பாடநெறியிலே 50க்கு 49 என்பது ஒரு பெரிய இலக்கு. அப்படியான ஒரு பெரிய இலக்கை நீங்கள் எதிர்பார்த்திருந்தீர்களா? ஆம், ஆரம்பத்திலிருந்தே நான் ஒரு 49, 50 புள்ளிகளை எதிர்பார்த்தேன். அது வந்ததும் எனக்கு சந்தோஷமான செய்தி. அருமை. இப்படியான ஒரு நீண்ட ஒரு தமிழ் பயணத்திலே, உங்களுடைய பெற்றோரை தவிர, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாராவது வேறு இருக்கிறார்களா? உங்களோடு தமிழிலே உரையாடுவதற்கு? எனக்கு சகோதரர்கள் இல்ல, நான் தனிப்பிள்ள. ஆனாலும் எனது உறவினர்கள், இலங்கையில் இருக்கும் எனது அம்மம்மா, அப்பம்மாவுடனும் நான் தமிழ் மொழியில் கதைத்து வந்தேன். ஆஹா. அப்படியானால் உங்களுடைய பாடசாலை வாய்ப்பு என்பது ஆரம்பத்திலிருந்தே, சிறுவயதிலிருந்தே நீங்கள் தமிழை ஒரு பாடமாக எடுக்கிறீர்கள். அப்படியா? 3 வயதிலிருந்தே நான் பாரதி பள்ளிக்கு சென்று தமிழ் மொழியை கற்று வந்திருக்கின்றேன். இந்த நீண்ட பயணத்திலே வந்து பிசிஇ பாடநெறிக்கு வருகின்ற அளவுக்கு உங்களுடைய பாடசாலை ஆசிரியர்கள், நிர்வாகத்தினர் எவ்வளவு தூரம் உங்களுக்கு உதவியாக இருந்தார்கள்? பாரதி பள்ளி நிச்சயமாக எனக்கு பெருமுதவியாக இருந்தது. குறிப்பாக இந்துமதி ஆசிரியை, பகி ஆசிரியை, பாலகுமாரி ஆசிரியை, கௌரி ஆசிரியை எனக்கு எழுத்து, வாய்மொழி எல்லாவற்றிற்கும் பயிற்சி தந்தார்கள். எனவே அவர்களுக்கு நான் நன்றி கூற வேண்டும். அது மட்டுமல்லாமல் தில்லை சாருக்கும் நான் நன்றி கூற விரும்புகின்றேன். ஏனென்றால் விசிஇ தலைமையில் இருக்கும் அவர் ஆசிரியர்களுடன் சேர்ந்து கலந்துரையாடி புது பாடத்திட்டத்திற்கேற்ப வளங்களை உருவாக்கி என்னிடம் கொடுத்தார். அவரும் எனக்கு மிகவும் உதவியாக இருந்தார். முக்கியமாக நான் நித்தி மாமாவிற்கு நன்றி கூற வேண்டும். ஏனென்றால் இரவு பகல் பாராமல் அவர் எனக்கு பல உதவிகளை செய்திருக்கின்றார். எனவே அவருக்கும் நான் நன்றி கடனுடன் இருக்கின்றேன். பாரதி பள்ளி நிர்வாகத்தை பொறுத்தவரையிலே வந்து உங்களை போன்ற அதி உயர் புள்ளி பெற்ற மாணவிகள் மட்டுமல்ல, மாணவர்கள் எல்லோருமே அதாவது இந்த பரீட்சைக்காக தயார்படுத்திய மாணவர்கள் எல்லோருமே வெற்றியாளர்கள் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த வகையிலே உங்களுடைய சக நண்பர்கள், அதாவது மாணவர்களுக்கும் இந்த வேளையிலே எமது வாழ்த்துக்களையும் கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். நன்றி. பாரதி பள்ளியினுடைய இன்னொரு பரிமாணம், வெறுமனே தமிழ் கல்வி மட்டுமல்ல, நாடக விழாக்கள் போன்ற கலைத்துவமான அம்சங்களை மாணவர்களுக்கு கொடுப்பார்கள். உங்களை பொறுத்தவரையிலே அப்படியான அனுபவம் வாய்த்திருக்கின்றதா? அண்மையில் நடைபெற்ற சிலப்பதிகாரம் நாடகத்தில் நானும் கலந்து கொண்டேன். நாங்கள் சிட்னி மாநிலத்திற்கும் வந்து சிலப்பதிகாரம் நாடகத்தை உங்களிடம் காட்டினோம். நீங்களும் ரசித்து பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். நானும் இதனில் பங்கு கொண்டிருக்கின்றேன். கண்டிப்பாக. எல்லோருமே மிக அற்புதமாக தங்களுடைய கலை வெளிப்பாட்டை கொடுத்திருந்தார்கள். குறிப்பாக அந்த நாடகத்திலே உள்ள அந்த விவரணைகளை மிக அழகாக, அற்புதமாக நீங்கள் கொடுத்திருந்தீர்கள். ஆகவே ஒரு தமிழை ஊடக மொழியாக எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது. அதற்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. தமிழை படிக்கும் பொழுது பல வரலாற்று அம்சங்கள், கலை சார்ந்த விடயங்கள் இவற்றையெல்லாம் படித்திருப்பீர்கள். தாயகத்திற்கு மற்றும் இந்தியாவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வாய்த்ததா? கவலையான விடயம்தான். ஆனாலும் நான் தாயகத்திற்கு இன்னும் செல்லவில்லை. நிச்சயமாக எனது 12ஆம் இறுதி பரீட்சை முடிந்ததும் நான் இந்த இடங்களுக்கு சென்று பல சுற்றுலா இடங்களையும் போய் பார்த்து ரசிப்பேன். நீங்கள் இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்த ஒரு பிள்ளை. அப்படியாக நீங்கள் பார்க்க வேண்டும், அதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை தூண்டியிருக்கின்ற இடம் எது? எனக்கு 2 இடங்களுக்கு நிச்சயமாக போக வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கின்றது. இவை தஞ்சை பெரிய கோவில் மற்றும் திருவள்ளுவர் சிலை. ம். பிரதான பாடசாலையிலே பாடங்களை எடுத்துக்கொண்டு தமிழை படிப்பது என்பது ஒரு சவாலான ஒரு விடயம். உங்களை பொறுத்தவரையிலே அதை எப்படி நீங்கள் அந்த நேர முகாமைத்துவத்தை கையாண்டீர்கள்? முதலாவதாக நான் ஒரு நேர அட்டவணையை பயன்படுத்தினேன். இதுக்கு மேலதிகமாக நான் தமிழ் பாடசாலை தரும் வீட்டு பாடங்களை உடனுக்குடன் செய்து ஆசிரியர்களுக்கு அனுப்பினேன். இது மட்டுமல்லாமல் பிரதான பள்ளியில் எனக்கு கிடைக்கும் வீட்டு பாடத்தை பாடசாலை நேரத்திலேயே முடிக்க நான் முயற்சி செய்தேன்.
எனவே பாடசாலை நேரம் முடிந்ததும் நான் வீட்டிற்கு வந்த பொழுது எனக்கு நிறைய நேரம் இருந்தது. எனவே இதனை நான் தமிழிற்காக பயன்படுத்தினேன். அம் இந்த பாடசாலையிலே வந்து தமிழ் கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரத்துக்குள்ளே தான் இருக்கும். அதை தாண்டி உங்களுடைய அந்த பயிற்சி அல்லது செயற்பாடுகள் எவ்வளவு தூரம் இந்த தமிழ் மொழி பரீட்சைக்கோ அல்லது உங்களுடைய மொழியாற்றலுக்கோ உதவியாக இருந்தது? எப்படியாக நீங்கள் அதை செயற்படுத்தி இருந்தீர்கள்? மேலதிகமாக நான் பாடசாலையில் படித்த பாடங்களை மீளவதானம் செய்து, பழைய பரீட்சை தாள்களையும் நான் செய்தேன். முக்கியமாக நான் உறவினர்கள், நண்பர்கள், எனது பெற்றோர்களுடன் தமிழில் உரையாடி வந்தேன். தமிழ் திரைப்படங்கள், பாடல்களையும் கேட்டு ரசித்தேன். எனவே இதுவும் எனக்கு ஒரு உதவியாக இருந்தது என்று கூறலாம். ஏனென்றால் தமிழ் திரைப்படங்களில் பல கதைகள் மற்றும் மொழியின் அம்சம், அழகையும் நான் நன்கு அறிந்தேன். எனவே இதுவும் எனக்கு உதவியாக இருந்தது. உங்களுடைய பரீட்சைக்கு நீங்கள் தயார்படுத்தி விட்டு அங்கே சென்றீர்கள். ஏதாவது ஒரு கேள்வி உங்களுக்கு அந்த நேரத்திலே சவாலாக நீங்கள் எதிர்பார்த்திருந்தீர்களா? ஓஹோ! இப்படியான ஒரு கேள்வியை நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் வந்துவிட்டது என்று அதை எப்படி நீங்கள் அந்த சவாலை கையாண்டீர்கள்? பாரதி பள்ளி நிச்சயமாக எனக்கு நிறைய பயிற்சியை தந்துவிட்டது. எனவே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கேள்வி, ஒரு சவால் எனக்கு இருக்கவில்லை. ஆனாலும் இப்போது எமது கட்டுரையில் ஒரு கேள்வி வந்துவிட்டது. பழைய பரீட்சை தாள்களில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, அப்படிப்பட்ட கேள்வியை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் நித்தி மாமாவின் அ வகுப்புகளில் நாங்கள் பொது அறிவு பற்றியும் அறிந்து கொண்டோம். எனவே இது எனக்கு மிகவும் உதவியாக இருந்தது. அருமை. ஆகவே இப்படி பொது அறிவு என்பது தமிழை வந்து பல்வேறு விடயங்களை நாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்வது என்பது ஏதோ ஒரு வழியிலே உதவியாக இருக்கும் இல்லையா? ஆ, ஆம். நீங்கள் தமிழ் மொழி சார்ந்த பெரியார்கள், ஆளுமைகள் இவர்களை எல்லாம் பார்த்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். ஆம். அவர்களிலே உங்களுக்கு மிகவும் நேசப்புக்குரிய ஒரு பெரியார் என்றால் யாரை சொல்வீர்கள்? எனக்கு பிடித்த பெரியார் வந்து பாரதியார் ஆவார். ஏனென்றால் அவர் சிறுவர்களுக்கும், முதியவர்களுக்கும் புரிந்து கொள்ளும் விதத்தில் பாடல்கள், கவிதைகள் எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கின்றார். முக்கியமாக அவர் பெண்கள் விடுதலை, பெண்களின் சமநிலை, புதுமை பெண்கள் போன்ற பார்வைகளை உருவாக்கி சமுதாயத்திற்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றார். எனவே எனக்கு ஒரு கவர்ந்த பெரியார் என்றால் அது பாரதியார் ஆவார். அருமை. அந்த வகையிலே வந்து அ நீங்கள் எதிர்காலத்திலே தமிழை அ பயில போகின்ற மாணவர்கள், அல்லது படிப்பை இடையிலேயே குழப்பிவிட்டு போனவர்கள், பரீட்சை நோக்கத்துக்காக படிக்கக்கூடிய மாணவர்கள், இவர்கள் எல்லோருக்குமே பொதுவாக உங்களுடைய ஆலோசனை என்றால் எதை சொல்வீர்கள்? நாம் அனைவரும் தமிழ் மொழியை வெறும் புள்ளிகள் அல்லது பரீட்சைக்காக படிக்கக்கூடாது. உண்மையாகவே அடுத்த தலைமுறைக்கு இந்த மொழியை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாம் இந்த மொழியை கற்று வர வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்றால் அடுத்த தலைமுறையின் வழிகாட்டிகள் நாம் தான். எனவே தமிழ் மொழி உயிரோடு இருப்பதற்கும் நாம் தான் இதற்கு ஒரே ஒரு வழி. எனவே மாணவர்கள் வந்து அதிகமான புள்ளிகள் எனக்கு வராது என்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடாது. நீங்கள் தமிழ் மொழியை அறிகிறீர்கள், அதுவே ஒரு பெருமை என்று நான் கருதுகின்றேன். உங்களைப் போன்ற மாணவர்கள், குறிப்பாக நீங்கள் தமிழ் மொழி சார்ந்த செயற்பாடுகளை ஒரு ஆசிரியராகவோ, அல்லது கலை வழிபாடுகளின் வழியாகவோ எமது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதை இந்த நேர்காணல் வெளிப்படுத்தி இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுடைய எதிர்காலம் மிகச் சிறப்பாக அமைய வேண்டும் என்று இந்த வேளையிலே எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி, வணக்கம்.